மாணிக்கம், என்னம்மா? ஏண்டா அன்னைக்கு என்னமோ கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சின்னு சொன்னேன். செல்வத்திட்ட சொல்லி ஐயர்ட்ட நல்ல நாள் பார்க்க சொன்னேன். இப்ப என்னமோ கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு இருந்தா எப்படிரா? சட்டுப்புட்டுன்னு கரை பண்ற வழி பார்க்க வேண்டியதானே? அது பரவாயில்லம்மா, ஒரு வாரத்துல முடிஞ்சிடும். என்னடா அது இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? சுந்தரம் ஏதோ உதவுறான்னு சொன்னேன். அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்கும்போதே சட்டுன்னு நம்ம காரியத்தை முடிச்சுக்க வேண்டாமா? இத பாரு, ஒருவேளை அவர் மனசு கிணசு மாறிட்டா என்ன பண்றது? அதெல்லாம் மாற மாட்டாருமா. இவ்வளவு லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் நான் அன்னைக்கு சொன்னதுதான். அன்னைக்கு என்ன சொன்ன? அதாம்மா, சரோட அப்பாவை முன்னாடி வச்சுதான் இந்த கிரையம் பண்ணணும்னு சுந்தரையா கண்டிஷனா சொல்லிட்டாரு. சரோ அப்பாவுக்கு தான் இன்னும் உடம்பு சரியா இல்லையே, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இத பாரு மாணிக்கம், நான் அனுபவப்பட்டவ சொல்றேன். சில காரியம் எல்லாம் தாமதம் பண்ணா அப்படியே தட்டிட்டு போனாலும் போயிடும். அதான் சம்பந்தி சௌகரியமாயி வீட்டுக்கு வந்துட்டார்ல, போய் கூட்டிட்டு வந்து காரியத்தை முடிக்க வேண்டியதானே? இத பாரு, நம்ம வேலையை நாம தானே அலைஞ்சு முடிக்கணும். சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நாளைக்கு உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு அவ ஊருக்கு போ. உன் மாமனார் உடம்ப விசாரிக்க வந்த மாதிரி பேசிட்டு அப்படியே இந்த விவரத்தையும் சொல்லி நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா தான் ஆச்சுன்னு உடனே கையோட கூட்டிட்டு வந்து காரியத்தை முடிடா. இல்ல, சரோ கூட்டிட்டு போகணுமா? ஆமாண்டா. நானும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. உங்க வீட்டுக்கு இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து போறதுங்கிறது நடக்கவே நடக்காது. என்னடா யோசிக்கிற? இல்ல, நாளைக்கு நான் மட்டும் போய் பெரியவரோட பேசி அவரை கூட்டிட்டு வந்துடுறேனே. சரோ இதுக்கு இல்ல வீண லட்சம்னு பார்த்தேன். என்னடா பேசுற நீ? என்னதான் இருந்தாலும் அவ அப்பங்கிட்ட சொல்ற மாதிரி வருமா? பேசாம அவளை கூட்டிட்டு போ. அப்பதான் காரியம் சுழுவா முடியும். புரியுதா? அம்மாடி சரோ, நாளைக்கு நீயும் மாணிக்கமும் ஊருக்கு போய் உங்க அப்பா பாத்துட்டு வாங்க என்ன? நான் எதுக்கத்த வீண் செலவு, அவர் மட்டும் போயிட்டு வரட்டுமே. ஏண்டி, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் எது சொன்னாலும் ஏத்து பேசணும்னா? உங்க அப்பா ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டாரு, போய் பாத்துட்டு வான்னு சொன்ன வீண் செலவுன்னு சொல்ற? என்னடி இது கொடுமையா இருக்கு? இத பாரு, ஒவ்வொன்னுத்துக்கும் மறுப்பு சொல்லிட்டு இருக்காத, நல்லா இல்ல. நாளைக்கு ஒழுங்கா உன் புருஷனோட ஊருக்கு போயிட்டு வர்ற வழிய பாரு, புரியுதா? போ. டேய், அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறா. டேய், அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறான்னு சொல்றேன். சரி. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா.